அனைவருக்கும் வணக்கம். குருவர்களும் திருவர்களும் பரிபூர்ணமாக கிடைக்க வாழ்த்துக்கள். எனக்கு இந்த ஃபால்ஸை பார்க்கும்போது ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது. நேற்று தான் அதை நான் கவனித்தேன். போகுதே போகுதே பையன் பையன்லின்னு அந்த ஒரு பாட்டு. அதில் வந்து தடம் மாறியாடு வழி மாறியதோ தங்கப்பூவே சந்திப்போமா சந்தித்தாலும் சிந்திப்போமா பாசம். அது எனக்கு வந்து வார்த்தைகளுக்கு வரல, நல்லா கேட்டுக்கங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் மனசுக்கு எந்த பாடல் வந்து அந்த அந்த நிமிஷம் உங்களுக்கு நினைவுக்கு வருதோ அதை மனசில் கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு நீங்கள் வந்து புதுசாக தவம் தியானத்துக்கு போகிறவங்க, எண்ணெய் அலைகளோட அதிகமான எண்ணெய் அலைகளோட சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்க, நமக்கு எதுவும் நடக்கலையேன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் இதை பார்க்க 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 மனம் அமைதியாகும். அடுத்தால வந்து உங்கள் மனசை நீங்களே ஃப்ரீ பண்ணுறதுக்கு உண்டான இயற்கை தந்த கொடை பிரசாதம் மூலிகை தண்ணீருங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம், இதை நீங்கள் அருந்துற மாதிரியும் உங்கள் உடல் பரிபூர்ண ஆரோக்கியத்துக்கு வர்ற மாதிரியும் நீங்கள் வந்து முதல்ல கற்பனையில் உள்ளே கொண்டு வாங்க. அதுவே நிரந்தரமாக மாறும். அதுவே நிரந்தரமாக மாறும். எந்த ஒன்றும் நம்ம வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து உடம்புக்கு சொல்லணும், உடம்பு அறிவுக்கு சொல்லணும், அறிவு மனசுக்கு மன்னிச்சுக்கோங்க. நம்ம முதல்ல மனசுக்கு சொல்லணும், மனசு வந்து அறிவுக்கு சொல்லணும், அறிவு உடலுக்கு சொல்லணும், உடல் செயலுக்கு வரணும். சரிங்களா? அந்த செயலுக்கு வரும்போது தான் அதுக்கு கொஞ்சம் காலங்கள் ஆயிரும். அப்படி ஆகும்போது நிரந்தரமான தீர்வாக இருக்குன்னு சொல்கிறேன். எப்படி வந்து படுத்த உடனே தூக்கம் வர்றதில்ல, அதுவே வந்து நீங்கள் பகலில் படுக்காமல் நடமாடிக்கிட்டே உட்காந்துக்கிட்டே நடமாடிக்கிட்டே இருக்கும்போது நைட்டு பார்த்தீங்கன்னா படுத்த உடனே ஒரு அசந்த தூக்கம் வரும். அதே போல் இந்த அருவியில் குளிச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா தூங்கி பாருங்கள். அதனுடைய ஆன்ம தூக்கம், நான் சொல்கிறது உடல் தூக்கம் அல்ல, ஆன்ம தூக்கம். அந்த தூக்கம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. சரிங்களா? அது கடலில் குளித்தாலும் அந்த தூக்கம் வித்தியாசமாக இருக்கும், ஆற்றுல குளித்தாலும் அந்த தூக்கம் வித்தியாசமாக இருக்கும். வாய்க்கால் ஓடை அந்த தன்மைக்கு தகுந்தாலும் அதோட இது இயங்கும். அதே போல் அருவியில் குளிக்கும்போது மேலே வந்து மசாஜ் பண்ண அந்த அதாவது வந்து அந்த வைப்ரேஷன் நம்ம உடம்புல இருக்கிறதுனால நம்மளோட அந்த தூக்கம், ஆன்ம தூக்கங்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், சுகமாக இருக்கும். சரிங்களா? நன்றி நன்றி நன்றி. அனைவரும் ஆனந்தமாக வாழ வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் எந்த ஒன்றத்துக்கும் மனம்தான் காரணங்கிறத புரிஞ்சுக்கங்க. மனதோடு பழகுங்க. மனதை நிறுத்துறதுக்கு மனதோடு பழகும்போது தான் மனம் அடங்கும். அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக மற்ற செயல்கள் இந்த பிரபஞ்சம் நமக்கு தந்துடும். சரிங்களா? நன்றி நன்றி நன்றி.